Hi friends, welcome to Triple M Painting Works. இன்னைக்கு இந்த டாடா ஏஸ் ஃபுல் பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஒரு டாடா ஏஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கோன்னு. 3 ஷேட் கலரு, 3 ஷேட் க்ரீன் கலரு, அதே மாதிரி தான் இந்த வண்டி பண்ணி போகிறோம். இந்த வண்டியும் 3 ஷேட் கலர் தான் கேட்டார் கஸ்டமரு. அதே மாதிரி 3 ஷேட் கலர் சூப்பராக பண்ண போகிறோம். வண்டியில் பாருங்கள், போன வாட்டி அப்படியே பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. பேஸ்ட்லாம் அப்படியே தேய்க்காமல் அப்படியே மேடாக இருக்குது. அப்படியே பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. அதை மொத்தமாக நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். வண்டியில் பாருங்கள், வேலை ஃபுல்லாக பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே தொட்டி அந்த இப்போ மேலே இது ரீஃபர்லாம் பாருங்கள், ரீஃபர் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பேஸ்ட்லாம் அப்படியே கொட்டி போய் கிடக்குது. வண்டி வந்து ஏதோ கெமிக்கல் ஓடித்துற வண்டி. ஸோ அதனால் வந்து வண்டியில் நிறைய ரெஸ்ட்டு தொட்டியில் பாருங்கள் எவ்வளோ ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வண்டி பெயிண்டிங் வீடியோலாம் பார்க்க, இந்த மாதிரி சூப்பராக தரமான பெயிண்டிங் வீடியோலாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சூப்பரான வீடியோலாம் அப்டேட் பண்ணினே இருப்போம். பெயிண்டிங் வீடியோலாம் பார்த்துக்கினே இருங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உள்ளே பாருங்கள் பிளாட்ஃபார்மில் எவ்வளோ ரெஸ்ட் இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக இந்த கெமிக்கல் ஏற்றுனதால மொத்தமாக ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருக்குது. உள்ள பிளாட்ஃபார்மில் முதல் கொண்டு எல்லாமே ரெஸ்ட்டு. தொட்டியில் தான் இந்த ரீஃபர்லாம் மொத்தமாக அப்படியே இதாகிட்டு இருக்கு. பபுள்ஸ் மாதிரி வந்து அப்படியே இதாகிட்டு தனியாக பாருங்கள், எடுக்கிற பாருங்கள் அப்படி தனியாக வருது பாருங்கள். கையில் எடுத்தாலும் தனியாக வந்துடுது. அந்தளவுக்கு மோசமான கண்டிஷனில் இருக்கும் வண்டி. இது மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த ரீஃபர்லாம் மொத்தமாக எம்எல் ஷீட் போட்டு ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பட்டி பார்த்துட்டு பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு ப்ரைமர் அடித்து பக்காவாடி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கேபின்லாம் டிங்கர் ஒர்க்கு, அது டிங்கர் ஒர்க்லாம் மொத்தமாக ப்ரைமர் அடிச்சாச்சு. டிங்கர் ஒர்க் பண்ணி பேஸ்ட்டு பாட்டு மொத்தமாக ப்ரைமர் அடிச்சாச்சு. பாருங்கள் பக்கத்தில் ஒரு தோஸ்து நிற்குது பாருங்கள், நாங்கள் தான் பெயிண்டிங் பண்ணோம். கேபின் வந்து லெமன் எல்லோ, தொட்டி வந்து லைட் க்ரீனு. ஒரு சூப்பராக இருக்கும் வண்டி, வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வண்டி வீடியோ பார்க்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தொட்டியில் பெயிண்ட் மொத்தமாக ரிமூவ் பண்ணியாச்சு, சேண்ட் சுரண்டி எடுத்தாச்சு. ஏன்னா கெமிக்கல் உடைத்துற வண்டி, அதனால் பெயிண்ட் வந்து தாங்கலை. ஃபஸ்ட் அடிச்சு பெயிண்ட் அதை மொத்தமாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ப்ரைமர் 2 கோட் ப்ரைமர் அடித்து அதுக்கு மேலே ஒரு பேஸ் கோட்டு, அதுக்கு மேலே ஃபைனல் மொத்தம் 4 கோட் பெயிண்ட் அடிக்க போய் அந்த வண்டிக்கு. பாருங்கள் இந்த ரீஃபர்லாம் மொத்தமாக பெயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு பார்த்தாச்சு. அந்த கேபினில் சின்ன சின்ன டென்ட் இருந்தது, அதுவும் மொத்தம் பேஸ்ட்டு பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பேஸ்ட்டு பட்டிலாம் பார்த்துட்டு பிறகு மொத்தமாக சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுறோம். நிறைய வீடியோவில் காட்டுறது தான் உங்களுக்கு. நான் மொத்தமாக எல்லா வண்டியும் சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுறேன். எதனால பெயிண்ட் உரியாது. போன ஒரு டாடா ஏஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பெயிண்ட் எந்தளவுக்கு மோசமாக அப்படி உறிஞ்சி வந்தது பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் பெயிண்ட்டே உரியாது. ஏன்னா நாங்கள் மொத்தமாக சோப்பாயில் போட்டு பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதுதான் எங்கள் ஒர்க்கு, அதுதான் எங்களோட நோக்கம். எங்கள் நோக்கம் என்னென்னா கஸ்டமருக்கு வண்டி கொடுக்கும்போது திருப்தியாக கொடுக்கணும், கஸ்டமர் ஹாப்பியாக வண்டி எடுத்து போகணும், பெயிண்ட் வந்து நல்லா ஒரு வருஷம் லைஃப் வரணும். அதனால் எப்போவுமே நாங்கள் அடிக்கிறது பிராண்டட் பெயிண்ட்டு. அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணி பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு தரமாக பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். போய் எந்தளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணுவோம், வெளியே மட்டும் இல்லை, உள்ள டோருக்குள்ளே கேபினுக்குள்ளே முதல் கொண்டு எல்லாமே சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுவோம். அப்போ தான் பெயிண்ட் நல்லா லைஃப் வரும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பெயிண்ட்டு. உங்கள் தொட்டியில் பாருங்கள் அந்தளவுக்கு தேய்ச்சி நல்லா சூப்பராக ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். தெரிஞ்சுங்களா, அப்படியே ரஃப்பாக இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக எம்எல் ஷீட் வாட்டர் ஷீட் போட்டு நல்லா சூப்பராக ஸ்டாண்ட் பண்ணால் தான் பெயிண்ட் நல்லா க்ரிப்பாக உட்காரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வண்டி மொத்தமாக 2 கோட் ப்ரைமர் அடித்து பேஸ் கோட் ஒன்று அடிச்சாச்சு. அடிச்சுட்டு அங்கங்கே சின்ன சின்ன கிராச் மார்க் இருந்தது, அது ஃபுல்லாக ஸ்பாட் பட்டி பார்த்துக்குறோம். பட்டி பார்த்துட்டு அந்த பட்டி மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஃபைனல் கோட் அடிக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபைனல் கோட் அடித்தப்பறம் வண்டியில் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள், ஷைனிங் தெளிவு எப்படி இருக்கும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பட்டி வரை பார்த்துக்குறோம். ஏன்னா நிறைய கிராச் மார்க், அதனால் ஃபுல்லாக நிறைய பட்டி பார்த்துக்குறோம். பேஸ் கோட் அடித்து
பட்டி பார்த்தா தான் அந்த ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அதனால தான் நாங்கள் எல்லா வண்டியும் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் ஒரு அடிச்சிடும். அதுக்கடுத்து வந்து அவங்க சின்ன சின்ன கிராஷ் மார்க் அது ஃபுல்லாக ஸ்பாட் பண்ணி பார்ப்போம். ஒரு காருக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக சூப்பராக பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நாங்கள் எல்லா வண்டியும் பண்ணுவோம். டாடா ஏஸ், வேனு, ஆட்டோ எல்லாத்துக்கும் ஒரு கார் மாதிரி நினச்சி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வண்டி நாங்கள் பெயிண்டிங் பண்ணால் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நாங்கள் எல்லா கஸ்டமர் வண்டியும் பண்ணுவோம். பாருங்கள் பெயிண்டிங் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வண்டி டெலிவரி கொடுக்க போகிற கஸ்டமருக்கு பெயிண்டிங் பாருங்கள் தரமாக இருக்கு. பாருங்கள் 3 ஷேட் கலரு. இந்த பலகெல்லாம் மொத்தமாக அப்படியே ரீஃபர்லாம் மொத்தமாக உறிஞ்சிருது அப்படி பெயிண்ட்லாம். அதை மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு பேஸ் கோட் அடிச்சுட்டு ஃபைனல் கோட் மொத்தம் 4 கோட் வண்டிக்கு அந்த அளவுக்கு தரமாக இருக்குது. பாருங்கள் ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஒர்க் எப்படி இருக்குது, இந்த பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கலர் நல்லா இருக்கா இந்த வண்டிக்கு 3 ஷேட் கலர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவாக இருக்கணும் நம்ம பெயிண்டிங் ஒர்க் தேவைன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனல் ஏன்னா புது வியூவர் வந்துக்கிறீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பராக உள்ளே போட்டுனே இருப்பேன். உள்ளே பாருங்கள் டேஷ்போர்டு வந்து மெட்டாலிக் கிரே கலர். நம்ம நிறைய வண்டிக்கு பண்ணுறது தான் மெட்டாலிக் கிரே. வீலுக்கு உள்ள டேஷ்போர்ட் உள்ள மெட்டாலிக் கிரே சூப்பராக இருக்கும். வண்டி தரமாக எடுத்துருக்கும். இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மெட்டாலிக் கிரே அடித்தா. இந்த ஃப்ரண்ட்டு பேனலில் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள். ஃப்ரண்ட்டு பேனல் எந்த தரமாக இருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக. இந்த நடுவில் அந்த கிரில்லாம் வந்து கஸ்டமர் வந்து பிளாக்கே கேட்டார். அவர் கேட்ட மாதிரியே அந்த ஃப்ரண்ட் அந்த கீழே நடுவில் வர கிரில்லாம் பிளாக் கலர் அடிச்சு கொடுத்தாச்சு அவருக்கு. ஒரிஜினாலிட்டி அவனுக்கு கேட்டார், அதே மாதிரி ஒரிஜினாலிட்டியாக பிளாக் கலர் பண்ணி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக பக்காவாக பண்ணி விடணுமா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வண்டி எடுத்துவாங்க இதே மாதிரி சூப்பராக தரமாக பண்ணி கொடுத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.